வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகுந்தம்பருப்பு பொரிஞ்சிட்ருக்கையிலே 2 காய்ந்த மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை ரொம்ப ஹையில் வைக்காமல் நார்மலாக வச்சுக்கோங்க. அப்பப்போ மூடியை திறந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், அவரைக்காய் நல்லாவே நம்மளுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அவரைக்காய் பொரியல் இன்னும் வெவ்வேறு மாதிரியும் செய்யலாம். இது ரொம்ப உரப்பு இல்லாமல் செய்கிற ஒரு அவரைக்காய் பொரியல். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நான் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அவரைக்காய் பொரியல் எப்படிலாம் செய்யலாங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.